பெண்குலத்தின் வெற்றியடி. சரசுவின் திருமண அழைப்புதலை மின்னஞ்சலில் பார்த்த மீராவுக்கு கண்டிப்பா இந்த முறை இந்தியா சென்று வந்துவிட வேணும் என்ற எண்ணம் தோன்றிய போதே மறந்திருந்த சில சந்தோஷ தருணங்கள் கண்முன்னே விரிந்தன. இரவு உணவுக்கு பின்னான அம்மா அப்பாவுடன் அரட்டை சாப்பிட்ட பின்பும் கைகளில் மணக்கும் அம்மாவின் சமையல், கையில் வற்ற குழம்பு சாதத்தை உருட்டி தரும் பாட்டு, பக்கத்து வீட்டு மாமியின் கலர்கோலம் என நினைவுகளின் சந்தோஷத்தில் மெல்லிய புன்னகையுடன் அமர்ந்திருந்தவளை தருணின் கேள்வி நினைவுகளுக்கு மீட்டு வந்தது. அவ்வளவு மகிழ்ச்சியான செய்தியா மீரா? புன்னகையுடன் அவன் பக்கம் திரும்பியவள், சரசுக்கு கல்யாணம், நாம் இந்தியா போக போகிறோம். குரலில் அதிக உற்சாகம். ஹே, என்ன விளாட்றியா? இப்போ ஆஃபீஸில் இருக்கிற சூழ்நிலையில் என்னால் ஒரு நாள் கூட லீவு எடுக்க முடியாது. நீ மட்டும் போயிட்டு வரியா? கேள்வியா நோக்கியவனிடம், சரி, எனக்கு கண்டிப்பாக இந்தியா போகணும். அப்பா அம்மாவை பார்த்தோம் வருஷம் ஆச்சு. சரசும் நான் போனேன் ரொம்ப சந்தோஷப்படுவாள். ஓகே, அப்போ உனக்கு இப்போவே டிக்கெட் புக் பண்ணிடுறேன். சந்தோஷம் தானே? அவன் முடிக்கு முன்பு அவன் கைகளை பற்றி தன்னுடைய நன்றியை வெளிப்படுத்தியவளை மென்மையால் அணைத்து கொண்டான். விமானத்தில் ஏறி அமர்ந்தவள் மனதை சரசுவை ஆக்கிரமித்து இருந்தாள். பாவாடை சட்டையில் தன்னையே அக்கா அக்கா என்று சுற்றி வந்த சரசுக்கு திருமணம். 10 வருடங்களுக்கு முன்பு மீராவும் அவள் தோழிகளும் சேர்ந்து எழுத்தறிவு, ஆரோக்கியம், சுற்றுப்புற தூய்மை ஆகியவற்றை கற்பிக்க அவர்கள் கல்லூரியில் தத்தெடுத்திருந்த மிராலூர் கிராமத்தில் ஒரு மாதம் முகாமிட்டிருந்தனர். மிராலூரின் மகிழம்பூ மனமும் வேப்பமர காற்றும் நேற்றுதான் அனுபவித்தது போல தோன்றியது. ஓ, நினைக்க நினைக்க தெவட்டாத நினைவுகள். எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும் என்றும் நினைவில் நிற்கும் அந்த முகாம். அப்போது அறிமுக ஆனவள்தான் சரசு. படிப்பில் ஆர்வம் கொண்ட சரசு வீட்டில் பொருளாதார சூழ்நிலை காரணமாய் 10ஆம் வகுப்போடு தன் படிப்பு முடிந்து விடுமோ என்று கலங்கிய போது மீராதான் ஆறுதல் கூறி பள்ளி படிப்பு முடியும் வரை ஆகும் செலவை ஏற்றுக்கொண்டாள். கல்லூரியில் கணினி சார்ந்த படிப்பு படிக்க சரசு விரும்பிய போது மீரா வங்கியில் தலைமை பொறுப்பில் இருந்த சித்தப்பா மூலம் கல்வி கடன் வாங்கி கொடுத்தாள். அதனாலேயே சரசுக்கு மீரா மேல் ஒரு தனிப்பட்ட அன்பும் மரியாதையும். நல்ல சம்பளத்தில் தேடி வந்த வேலையை விடுத்து தன்னுடைய கிராமத்தில் சொந்தமாய் கணினி பயிலக வைத்து அங்குள்ள ஏழை மாணவ மாணவிகளுக்கு இலவசமாய் கணினி கற்றுக் கொடுப்பதுடன் தன்னுடைய வருவாய்க்குத்தான் பயின்ற கல்லூரி மூலம் ப்ராஜெக்ட் எடுத்து செய்து வந்தாள். மீராவிற்கு சரசுவை பற்றி எப்போது நினைத்தாலும் மனதை சந்தோஷம் ஆக்கிரமிக்கும். நீண்ட நாட்களுக்கு பிறகு வரும் மகளுக்காக அம்மா அன்று மதிய விருந்தை அமர்க்கலப்படுத்தியிருந்தாள். தனக்காக உடல்நிலை சரியில்லாத அம்மா எடுத்துக்கொண்ட சிரத்தை மீராவுக்கு கண்ணீரை வரவழைத்தது. எனக்கு ஒரு வத்த குழம்பும் சுட்ட அப்பளம் இருந்தாலே போதுமே, ஏன் இவ்வளோ சிரமப்படணும்? அம்மா பதில் சொன்னும் முன் அப்பா சொன்னார், அவளுக்கு ஒன்றும் பெரிதா சிரமம் இல்லைம்மா, லக்ஷ்மி தான் உதவிக்கு இருக்காளே. மீரா தன்னுடைய தாயை கேள்வியாய் நோக்க, லக்ஷ்மி அக்கா உன்னை பார்க்கணுமா? அம்மாவின் குரலுக்கு சமையலறையிலிருந்து வந்த பெண்ணை கண்டவுடன் சற்றே அதிர்ந்தாள் மீரா. லக்ஷ்மி சரசுவின் சித்தப்பா மகள். சரசுக்கு படிப்பில் இருந்த ஆர்வம் லக்ஷ்மிக்கு கிடையாது. அவள் தந்தைக்கும் அவள் படிப்பதை காட்டிலும் கார்மெண்ட்ஸ் கம்பெனிக்கு சென்று சம்பாதித்து கொடுத்தாள். அவள் பெற்று போட்டிருந்த மற்ற பிள்ளைகளை கால் வயிறோ அரை வயிறோ நிறையும் என்ற எண்ணம். மீரா சரசுடன் சேர்த்து லக்ஷ்மியும் படிக்க வைக்க எவ்வளவோ போராடியும் லக்ஷ்மி படிக்க தயாராக இல்லை. கார்மெண்ட்ஸ் கம்பெனியில் வார வாரம் கிடைக்க போகும் சம்பளத்தை காட்டிலும் படிப்பு முக்கியமாய் படவில்லை. வேலைக்கு போனவள் காதலில் விழுந்தாள். வீட்டுக்கு தெரியாமல் திருமணம் முடித்து போனவள் பற்றி ஒரு தகவலும் இல்லை என்று சரசு பரண்டால் வருத்தப்பட்டது உண்டு. மீராவுக்கு லக்ஷ்மி பற்றிய நினைவுகள் மறந்த நிலையில் ஏதோ அவள் எதிரே வந்து நிற்கிறாள், கணவனை இழந்து. அக்கா நல்லா இருக்கீங்களா கேட்ட லக்ஷ்மிக்கு ஒற்றை ஒளியில் பதில் சொன்ன மீரா தன் தாயிடம் திரும்பினாள். ஏமா லக்ஷ்மி பற்றி என்னடா நீங்கள் சொல்லவே இல்லை? அதற்கு லக்ஷ்மி பதில் சொன்னா, அம்மாவிடம் கோவப்படாதீங்க அக்கா, நான் தான் உங்களுக்கு சரசுக்கும் தெரிவிக்க வேண்டாம் என்று சொன்னேன். என் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது தெரிந்தால் சரசுவால் திருமண நேரத்தில் சந்தோஷமாய் இருக்க முடியாது. அம்மா தொடர்ந்தாள். பாவண்டி மீரா, லக்ஷ்மி நல்லவன நினைத்து அவன் கூட போய் படாத பாடுபட்டிருக்கா. குடிகார பையன், குடிச்சிட்டு நடு ரோட்டில் நடந்து போயிருக்கான். லாரிக்காரன் அடிச்சிட்டு போயிட்டான்.
இவ வீட்டு வேலை பார்த்த வீடுகளையெல்லாம் இவ வெற்று நெட்டியோட காலையிலே போய் நின்னா ஒன்றும் விளங்க மாட்டுதுன்னு அப்படின்னு சொல்லி இனி வரவேணாம் என்று சொல்லிவிட்டார்களாம். ச்சே, என்ன மனிதர்களோ! பெருமூச்சு ஒன்றை வெளியேற்றி அம்மா தொடர்ந்தார். பழைய கார்மெண்ட்ஸ் கம்பெனிலும் வேலை காலி இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவ தனியாக இருக்கிற தெரிஞ்சுக்கிட்ட சில ரவுடி பசங்க வேற வம்ப பண்ணியிருக்கிறாங்க. பயந்து போய் வாழ வழி இல்லைன்னு விஷம் குடிச்ச இவளை பக்கத்து வீட்டுக்காரங்க காப்பாற்றி ஊருக்கு போய் பொழைச்சிக்கன் அப்படின்னு இருக்காங்க. பெத்தவங்கிட்ட போக பயந்துக்கிட்டு நம்ம வீட்டு வாசலில் வந்து நின்னா முதலில் எனக்கு அடையாளம் தெரியலை. அடையாளம் புரிஞ்சப்ப கலர் கலராக ரிப்பன் வளையெல்லாம் போட்டிக்கிட்டு துடுக்க வளைய வரும் லக்ஷ்மியான ஆயிடுச்சு வருத்தத்துடன் அம்மா சொல்லி முடிக்க முதலில் பரிதாமாய் இருந்தாலும் லக்ஷ்மி மேல் கோபம் வந்தது மீராவுக்கு. படி படின் என்று அடித்து கொண்ட போது அதை காதிலே போட்டுக்கொள்ளவில்லையே. படிப்பு ஒரு பெண்ணுக்கு எந்த அளவுக்கு பொருளாதாரம் மற்றும் சமூக பாதுகாப்பை அளிக்கும் என்பதை இந்த பெண் அன்று புரிந்து கொள்ளவே இல்லையே. மீரா மேற்கொண்டு பேசும் முன் லக்ஷ்மியே பேசினா, அக்கா, நீங்கள் அன்னைக்கு படிக்க சொன்னப்ப அது இந்த மண்டையில் ஏறவே இல்லை. இவ்வளவு அடிப்பட்ட பின்புதான் எனக்கு நீங்கள் சொன்னதன் அர்த்தம் புரியுது. கண்களில் கண்ணீர் எட்டி பார்த்தது. இனி கோபப்படும் நேரம் இல்லை என்பது மீராவுக்கு புரிந்தது. இவள் வாழ ஏதேனும் வழி செய்தே ஆக வேண்டும் என்ற உறுதி மனதில் வந்தது. மறுநாள் லக்ஷ்மியுடன் சென்று வங்கியில் சித்தப்பாவை சந்தித்து லக்ஷ்மி சுய தொழில் செய்ய வங்கி கடன் பெற உதவுமாறு வேண்டி வந்தாள். அதன்பின் மீராவை ஒரு சிறிய இடத்தை வாடகைக்கு பிடித்து 2 தையல் இயந்திரங்கள் வாங்கி போட்டு ஒரு பெண்ணையும் லக்ஷ்மியின் உதவிக்கு அமர்த்தினாள். வங்கியில் கடனுக்கு விண்ணப்பித்து இருப்பதை லக்ஷ்மி சுட்டி காட்ட அந்த கடையை விரிவுபடுத்த உபயோகித்து கொள்ளுமாறு மீரா அறிவுரை சொன்னார். லக்ஷ்மி விஷயமாய் அலைந்ததில் சரசுவிடம் அமெரிக்காவிலிருந்து வந்த பிறகு தொடர்பு கொள்ளவே இல்லை என்பதை உணர்ந்த மீரா சரசுவை காண கிராமத்துக்கு அன்றே செல்வது என்று முடிவு செய்தாள். மீரா சென்ற நேரம் மாணவர்களுக்கு வகுப்பு எடுத்து கொண்டிருந்தாள் சரசு. பொறுமையால் மாணவர்களுக்கு நன்கு புரியும்படி விளக்கி கொண்டிருந்த சரசுவை கண்டவளுக்கு தான் என்றோ விதைத்த சரசு என்ற நல்விதை இன்று விருட்சமாய் நின்று பயம் தருவது எண்ணி மனதுக்குள் மகிழ்ச்சி பெருக்கெடுத்தது. வகுப்பை முடித்துவிட்டு வந்த சரசு லக்ஷ்மி மீரா வீட்டில் இருப்பது அறிந்து அவளை உடனே பார்க்க வேண்டும் என்று பரபரத்தாள். லக்ஷ்மியின் தற்கொலை முயற்சியை பற்றி மீரா வருத்தத்துடன் சொல்ல கேட்டவள் ஒரு நிமிடம் அதிர்ந்தால் சமாளித்து, லக்ஷ்மி போன்ற பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நாம் ஏதேனும் செய்ய வேண்டும்கா என்று உறுதியான குரலில் சொல்ல மீராவின் மனதில் சில திட்டங்கள் விரிய தொடங்கின. இருவரும் அது குறித்து நெடுநேரம் பேசினர். மீராவிடம் வந்த சரசுவை கண்ட லக்ஷ்மி திகைத்தாள். ஏன் லக்ஷ்மி இப்படி பண்ணுன? உனக்கு நாங்கள்லாம் எப்போவுமே வேண்டாமா? உடைந்த குரலில் சரசு கேட்க அதற்கு மேல் தன்னை கட்டுப்படுத்த தெரியாத லக்ஷ்மி பாய்ந்து சென்று சரசுவை கட்டிப்பிடித்து கண்ணீர் வடித்தாள். லக்ஷ்மியை சமாதானப்படுத்தி மனதுக்கு ஆறுதலாய் இருக்கு என்று சொல்லி தன்னுடன் அழைத்து சென்றாள் சரசு. இனி சரசு லக்ஷ்மியை சரியாய் வழி நடத்தி செல்வாள் என்ற எண்ணமே நிம்மதி பெருமூச்சு ஒன்றை மீராவிடம் இருந்து வெளியேற்றியது. மீராவிடமிருந்து அழைப்பு வர எடுத்த தருண், என்ன மீரா, என்னை சுத்தமாக மறந்து விட்டா போல. ஒரு வாரமால் உன்னை தொடர்பு கொள்ளவே முடியவில்லை. நீயும் அழைக்கவில்லை. வீட்டுக்கு பண்ணினால் நீ ஏதோ கிராமத்திற்கும் வங்கிற்கும் அலைவதாய் மாமா சொன்னார்கள். அவன் பேசிக்கொண்டே செல்ல மீரா லக்ஷ்மி பற்றியும் அவளை போலவே பாதிப்புக்குள்ளான பெண்களுக்கு தானும் சரசும் சேர்ந்து அடிப்படை கணினி பாடமும் வங்கி கடன் பெற்று சுய தொழில் செய்ய வழிகாட்டுதல், ஷேர் மார்க் பற்றிய அறிமுக வகுப்புகள், பண சேமிக்கும் வழிமுறைகள் பற்றிய விழிப்புணர்வு போன்றவற்றை கற்பிக்க முடிவு செய்துள்ளதை தருணுடன் கூறினாள். அப்படியென்றால் நீ எப்போது இங்கு திரும்பி வருவாய்? அவனின் குரலில் கேள்வி தொக்கி நிற்க தருண், மன்னித்து விடுங்கள். உங்களிடம் கலந்து பேசாமல் நானே தன்னிச்சையாக முடிவு எடுத்து விட்டேன். இனி ஒருபோதும் அமெரிக்கா திரும்ப போவதில்லை. இங்கு நம் கிராமங்களின் பெண்கள் பலர் சாதாரண அடிப்படை கல்வி கூட இல்லாமல் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளை எதிர்கொள்ள வழி தெரியாமல் தங்கள் வாழ்க்கையை முடித்துக்கொள்ளும் அவலத்தை பார்க்கும்போது மனம் பதறுகிறது. நம்மை போன்ற படித்தவர்கள்
நம் சக மனிதர்களைப் பற்றி கவலைப்படாமல் வெளிநாட்டில் நன்றாக சம்பாதித்து வசதியாக வாழ்கின்றோம். சரசு போன்ற ஒரு சிலரே தன்னலமின்றி தொண்டு செய்கிறார்கள். எனக்கே கூட சரசு சொல்லாவிட்டால் இவையெல்லாம் செய்ய வேண்டும் என்று தோன்றியே இருக்காது. கல்லூரி காலங்களில் நாங்கள் கல்வி அறிவு பற்றிய முகாம் நடத்திய கிராமங்களில் கூட பெரிதாய் முன்னேற்றம் இல்லை. சரசுவின் வரிகால கணவர் ஒரு கல்லூரி விரிவுரையாளர். அவரும் எங்கள் திட்டத்தில் பங்கேற்கிறார். மீரா சொல்லி முடிக்க தருண் பதில் ஏதும் சொல்லாமல் அழைப்பை துண்டித்தது மீராவுக்கு வருத்தத்தை தந்தது. சரசுவின் திருமண வேலையில் இருந்த மீராவுக்கு தருண் கொஞ்ச நாளை தன்னை அழைக்கவே இல்லை என்பது உறுத்தியது. தானாய் அழைத்தால் என்ன என்று தோன்ற ஃபோனை கையில் இருக்கும் முன்பே அதுவே அழைத்தது. எடுத்தவள் அது தருணின் அழைப்பு என்று உணர்ந்தவளாய், தருண், உங்களுக்கு என் மேல கோபமா? தழுதழுத்த குரலில் கேட்க அது அவனை ஏதோ செய்தது. ரிலாக்ஸ் டார்லிங், நீ உன் இஷ்டத்துக்கு இங்கே வரல என்று சொல்லிட்ட. யோசிச்சு பார்த்தா நான் மட்டும் இங்கேருந்து என்ன பண்ணுறது? அதான் நானும் இந்தியாவிலே வேறு வேலைக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் முடிச்சுட்டு உனக்கு ப்ளசன்ட் சர்ப்ரைஸ் தரலாம் என்று தான் உனக்கு ஃபோன் கூட பண்ணலை. ஆனால் இவ்வளோ வருஷம் இங்கே வாழ்ந்தாச்சு இல்லையா? உடனே எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு ஓடி வர முடியல. எப்படியும் சில மாதத்தில் நானும் அங்கேயே வந்து விடுவேன். இப்போதைக்கு ஒரு 10 நாள் லீவ் வரலான் என்று இருக்கேன். நானும் உனக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்ய போகிறேன். நான் நண்பர்கள் சிலரும் நமக்கு உதவுவார்கள். அப்புறம் லக்ஷ்மிக்கு தொழில் அமைத்து கொடுத்து விட்டமே இன்றி இப்படியே தனியாக விட்டு விடாதீர்கள். அவளிடம் மறுமணம் பற்றி பேசுங்கள். தருண் பேசிக்கொண்டே இருக்க தன் சமூக பணிக்கு உறுதுணையாக நிற்கும் காதல் கணவன் சொல்வதை கண்கள் இமைக்கவும் மறந்து கேட்டுக்கொண்டிருந்தாள் மீரா. கணவனை இழந்த பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் இன்று கிராமத்திலும் அதை சுற்றியுள்ள மற்ற கிராம பகுதியிலும் உள்ள பெண்களின் பட்டியலை லக்ஷ்மி தயார் செய்து தர அவர்கள் அனைவரும் தனித்தனியே சந்தித்து தங்கள் திட்டம் பற்றி விளக்கினார் சரசுவும் மீராவும். சிலர் தயங்கினாலும் பலர் ஆர்வத்துடன் வாழ்க்கையில் முன்னேறி துடிப்பதை கண்ட மீராவுக்கு இன்னும் தங்கள் திட்டங்களை விரிவுபடுத்தி மேலும் பெண்கள் பயனடைமாறும் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் துளிர்த்தது. நாட்களை வீணாக்காமல் தங்கள் திட்டத்தின் முதல் பகுதியால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கான வகுப்பை தொடங்கிய சரசுவின் பயிலகத்துக்குள் நுழைந்த மீராவின் காதுகளில் சரசு தன்னுடைய கணீர் குரலில் சொல்லிக் கொண்டிருந்தது கேட்டது. அறந்தமிழ் போற்று, பிறமொழி பழகு, கனிப்பொறிக்கல் என்றோ தான் முன்னர் உருவாக்கிய புதிய ஆத்திச்சுடியை மறக்காமல் பிறருக்கும் சொல்லும் சரசுவை பெருமை பொங்க பார்த்தாள் மீரா. பயிலகத்தின் மற்றொரு பகுதியில் லக்ஷ்மி பெண்கள் சிலருக்கு தையல் வகுப்பு எடுப்பது தெரிந்தது. மனதுக்குள் முண்டாசு கவிஞனின் கம்பீர குரல் ஒலித்தது. வெள்ளத்தின் பெருகை போல் கலை பெருக்கும் கவி பெருக்கும் மேவுமாயின் பள்ளத்தில் வீழ்ந்திருக்கும் குருடரெல்லாம் விழிப்பெற்று பதவி கொள்வார். இப்போ தான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும் போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.